வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்று 2025ஆம் ஆண்டு நவம்பர் 23ஆம் நாள். இன்றைக்கான இறைவாக்கு: கர்த்தர் மீனுக்கு கட்டளையிடவே அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. யோனா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கடவுளுக்கு கீழ்ப்படிவோம். கட்டளையும் கீழ்ப்படிதலும் மிக முக்கிய பங்கினை நமக்கு கற்றுத்தருகிறது. ஆதாம் ஏவாள் இருவருக்கும் ஏதேன் தோட்டத்தில் காணப்படும் கனிகளில் ஒன்றை புசிக்க வேண்டாம் என கட்டளையிட்டார். ஆனால் அந்த கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படியாததால் பாவத்தில் மனுக்குலம் விழுந்தது என படிக்கிறோம். இஸ்ரவேல் மக்களுக்கு நியாயப்பிரமாணம் என்ற கட்டளை கொடுக்கப்பட்டது. கட்டளையை மீறும்போது எல்லாம் அவர்கள் அந்நிய தேசத்தாருக்கு அடிமையானார்கள். சவுல் ராஜாவுக்கு எதிரி நாட்டை வெற்றி கொண்டு திரும்ப வரும்போது அங்கிருந்து ஒன்றையும் எடுத்து வர வேண்டாம் என கட்டளை கொடுக்கப்பட்டது. கீழ்ப்படியாமையால் அரசாட்சியை இழக்கும் நிலையை அடைந்தார். இஸ்ரவேலர் மக்களை மோசே நடத்தி வரும்போது செங்கடல் தடையாக இருந்தது. மோசேயிடம் கடவுள் கோலை கடலுக்கு நேராக நீட்ட கட்டளையிட்டார். மோசே கீழ்ப்படிந்து கோலை நீட்டியபோது செங்கடல் இரண்டாக பிளந்து நின்றது. இஸ்ரவேலர் பாதை வழியாக நடந்தார்கள், தப்பினார்கள். யோனா கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படியாதபோது சோதனை வந்தது. மீனின் வயிற்றில் இருக்க நேர்ந்தது. மீனுக்கு கடவுள் கட்டளையிட்டார். அது கீழ்ப்படிந்தது. யோனா தப்பித்தான். கடவுளின் வார்த்தை வல்லமையுள்ளது. நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படுகிற போது ஆசீர்வாதமான வாழ்வு கிடைக்கிறது. கீழ்ப்படியாதபோது சாபமான வாழ்வு நமக்கு வருகிறது. நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என விரும்பும் பெற்றோர்களாகிய நாம் முதலில் கீழ்ப்படிந்து வாழ்ந்து அவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ்வை காட்ட வேண்டும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். திருச்சபைகளில் கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து முன்மாதிரியான வாழ்வை மேற்கொள்ள அழைக்கப்படுகிறோம். கீழ்ப்படிந்து வாழ்ந்து கடவுளை மகிமைப்படுத்துவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள கடவுளே, அனைத்து படைப்புகளும் உம் வார்த்தைக்கு கீழ்ப்படிவது போல நாங்களும் உமது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க அருள் தாரும். இயேசுவின் வழியே, ஆமேன். இன்றைக்கான கேள்வி: எதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும்? எதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும்? கேள்விக்கான பதிலை கீழ்க்கண்ட எண்ணுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். 9841809796.